தூத்துக்குடியில் பெய்த தொடர் கனமழையால் இருசக்கர வாகனம் தற்காலிக விற்பனை மையத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் புத்தம் புதிய இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், அந்த காட்சிகளில் பார்க்கிறோம், புத்தம் புதிய வாகனங்கள் நீரில் நினைந்து காணப்படுகிறது. எப்படி இது நிகழ்ந்தது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே நேற்று நள்ளிரவு முதல் அதிகமான மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் சுமார் 800க்கும் அதிகமான மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வந்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது. தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில விவிடி சிக்னல் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிலையம் தங்களது வாகனங்களை விற்பனை செய்வதற்காக விளம்பரத்திற்காக இப்போ ஒரு 15க்கும் மேற்பட்ட வாகனங்களை அந்த கடை முன்பாக நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். சூப்பர் தீபாவளி என்ற ஆஃபருக்காக இந்த வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த வாகனம் நிறுத்திய இடம் சாலையை விட்டு கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருந்ததால் அதிகமான மழை காரணமாக சாலையிலும் மழை நீரானது தேங்கி இருந்தது. அது மட்டுமல்லாமல் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திலும் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருந்ததால் அந்த 15 வாகனங்களுமே முழுமையாக தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது விற்பனை தீபாவளி பண்டிகை சிறப்பு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வாகனம் மூழ்கி இருப்பது அந்த வாகன விற்பனையாளர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலும் மழை நீரானது புகுந்திருக்கிறது. மருத்துவமனை நுழைவாயில் பகுதி மற்றும் மகப்பேறு பிரிவு, குழந்தைகள் வார்டு, காய்ச்சல் பிரிவு, மனநல பிரிவு, மேலும் சமையல் செய்யும் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. தற்போது மழை தூத்துக்குடி மாநகரத்தில் தற்போது வெறித்திருந்தாலும் காலை தேங்கி இருந்த மழை நீரானது ஒரு சில இடங்களில் வடிந்திருக்கிறது. அரசு மருத்துவமனை போன்ற பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்தினால் மட்டுமே சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடிய செவிலியர்கள் போன்றவர் எந்த ஐயமும் இல்லாமல் வேலைக்கு செல்வதற்கு நன்றாக இருக்கும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனே மாநகராட்சி நிர்வாகம் அரசு மருத்துவமனை நுழைவாயில் பகுதி, மருத்துவமனை உட்பகுதிகள் செல்லக்கூடிய பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.